கொரியன் ட்ராமா ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஃபேரி டேல்ஸ் ஆஃப் லவ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடைசி ஃபியூ மந்த்ஸாகவே எல்லாருடைய மனசையும் கவர்ந்து கொண்ட ஒரு சீரிஸ் பற்றி தான். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரின். இந்த சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருக்கிறவங்க அங்கேயே பார்த்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாதவங்களுக்காக இந்த சீரிஸை நான் தமிழில் சம்ரைஸ் பண்ணி டப் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இந்த சீரிஸை தமிழ் டப்பில் கேட்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் ஓப்பனிங் சீனில் ஏசன் 70 வயசு இருக்கிறப்ப ஒரு பொயட்ரி ஒர்க் ஷாப்பில் இருப்பாங்க. அங்கே ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு பாஸ் மெமரிஸ் ட்ரிகர் ஆகி ஃப்ளாஷ்பேக்குக்கு போவாங்க, ஏசனோட சைல்ட்ஹுட் காலத்துக்கு. ஏசன் சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப லைஃப் ஈஸியாக அவளுக்கு இருக்கலை. அவள் சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டா. அவங்க அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. குடும்ப கஷ்டத்தினால ஏசனோட அம்மா ஏசனை அவங்களோட வச்சு பார்த்துக்க முடியல. சித்தப்பா வீட்டில் வளருவா, ஆனால் அவளுக்கு அங்கே சரியான அன்போ பாசமோ மதிப்போ எதுவுமே கிடைக்காது. வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துவாங்க. ஏசனோட வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கிறப்ப தான் நம்ம குவன்சிக் என்ட்ரி கொடுப்பாரு. குவன்சிக்கோட ஃபேமிலி மற்றவங்க பிடிச்சி வர மீனை வாங்கி மார்க்கெட்டில் விற்கிற ஃபேமிலி. ஏசனோட அம்மா மீனை பிடிச்சி கடல் நத்தையை பிடிச்சி அவங்கக்கிட்ட விற்கிறவங்க. குவன்சிக்கோட ஃபேமிலி ஏசனோட ஃபேமிலியை விட கொஞ்சம் வசதியானவங்கன்னே சொல்லலாம். குவன்சிக்கும் ஏசனும் நேபர்ஸாக ஒரே ஏரியாவிலேருந்து வாழ்ந்து வருவாங்க. குவன்சிக்கு அந்த சின்ன வயசுலேயே ஏசனை ரொம்ப பிடிச்சிருக்கும். எவ்வளவுக்கு பிடிச்சிருக்கோம்னா அவளுக்கு பின்னுக்கு 24 மணித்தியாலும் சுற்றிட்டு அவளை கேர் பண்ணிகிட்ருப்பாரு. ஏசனோட சித்தப்பா வீட்டில் அவளுக்கு ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. மீன்ன்றது அவங்களுக்கு ஒரு லக்ஸரி ஹெல்த்தி சாப்பாடு மாதிரி. அதை அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க, ஆனால் ஏசனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம குவன்சிக் தான் ஏசனுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு மீன் சேர்த்து கொடுப்பாரு, அவள் சாப்பிடட்டும்னு. இப்படி அவருக்கு முடிஞ்ச வகையிலெல்லாம் ஏசனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக கேர் பண்ணிக்கிட்டு அன்பு காமிச்சிட்டு இருப்பார். ஏசனுக்கு நடக்கிற அநியாயமெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்துமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. ஏசன் நல்லா படிக்கிற பொண்ணு, நல்ல கவிதை எழுதுவா. இப்படி ஒரு நாள் அவங்க அம்மாவை குறித்து ஒரு கவிதை எழுதியிருப்பான். உங்களுக்கு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட என்னோட இருக்கிறத விட உங்களுக்கு கடல் நத்தை பிடிக்கிறது தான் முக்கியமாக கடலை திட்டியும் ஒரு கவிதை எழுதியிருப்பான். அதை வாசித்த அவங்க அம்மா ஏசனோட அன்பையும் ஏக்கத்தையும் பார்த்து கண் கலங்கி, மகளை நீயும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசனோட சித்தப்பா வீட்டுக்கு போய் ஒரு பெரிய சண்டையை போட்டுட்டு ஏசனை அவங்க கூட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஏசன் அவங்க அம்மா கடலுக்கு போகிறத ரொம்ப வெறுத்தா. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஏசன் அவங்க அம்மா கடலுக்கு போகிறத தடுக்க ரொம்ப ட்ரை பண்ணா. அதோடு சேர்ந்து அந்த ஊர் ஜனங்களுமே நிறைய அட்வைஸ் பண்ணாங்க, ஆனால் அது எதுவுமே அவங்க அம்மாவுக்கு அதில் வாங்கிக்கல. ஏசன் இப்படி ஒரு நாள் அப்செட் ஆகி அழுதுகிட்டு அந்த கடலை பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பா. அப்போ கூட மறுபடியும் குவன்சிக் அவருடைய அக்கறையை காமிப்பார். இப்படியே போயிட்டுருக்கிறப்ப ஒரு ராத்திரி ஏசன்ட அம்மா அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, வாங்க ஒரு இடத்துக்கு போகணும், தனியாக போக பயமாக இருக்குது, துணைக்கு வரீங்களான்னு கூப்பிடுவாங்க. அதோட அந்த சீன் முடிஞ்சிடுது. அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்த வர எபிசோடில் தான் காமிப்பாங்க. பட் இந்த சீன்ஸ் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு வந்த அப்புறம் ஏசுண்ட அம்மா ஏசுனை தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி வெளியே கூட்டி நல்லா சமைச்சு கொடுத்து ஏசுன் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. அந்த டைமில் ஏசுண்ட அம்மா ஏசுன்கிட்ட, நான் செத்தாலுமே நீ நல்லா வாழணும், உன் தம்பி தங்கச்சியை நீ நல்லா பார்த்துக்கணும், இதை நீ எனக்கு பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஏசுன் அழுதுகிட்டே, இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் செத்தா என்னால் வாழ முடியாது என்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஏசுண்ட அம்மா, பெற்றோர்கள் இறந்தாலும் அவங்க பிள்ளைங்க வாழுவாங்க, உன்னால் அது முடியும் என்ற மாதிரி சொல்லுவாள். அடுத்த நாள் பார்த்தா அவங்க அம்மா இறந்துருவாங்க. ஏசன் உட்காந்து அழுதுட்ருப்பா. அப்போ குவன்சிக் பக்கத்தில் உட்காந்துக்குவார். அப்போ ஏசன் குவன்சிக் கிட்ட சொல்லி அழுவாங்க, என் அம்மா என்னை விட்டு போயிட்டா, இனி எனக்கு நீ யார் இருக்கா, இனி நான் என்ன பண்ணுவேன், என் அம்மாவை எனக்கு பார்க்கணும், அம்மாவை மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி அழுவாங்க. அதுக்கு குவன்சிக் சோறு கொடுத்துட்டு, நீ அழுதா உனக்கு பசிக்கும், இதை முதல் சாப்பிடுன்ற மாதிரி சொல்லுவார். அப்புறம் குவன்சிக்குமே ஏசனோட உட்காந்து அழுது அவளுடைய சோகத்தில் பங்கு எடுத்துக்குவார். ஏசனுக்கு இப்படியே லைஃப் போயிட்டுருக்கிறப்ப கொஞ்ச நாள் அவள் ரொம்ப எல்லாத்தையும் வெறுத்து வீட்டை விட்டு போகணும்னு நினைப்பான். மற்ற எல்லாருமே டியூஷன் ஸ்கூல்னு நல்லா படிக்கிறாங்க, நான் மட்டும் விவசாயம் வீட்டு வேலை அப்படின்ட்டு இருக்கேன், எனக்கு படிக்கணும், நான் லைஃப்பில் நல்லா வரணுமன்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு அவங்க ஸ்டெப் ஃபாதர், நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ எங்கள் கூடவே இருன்ற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஏசுனை அவங்க கூட தங்க செய்வார். ஏசுனை அவங்க தம்பி தங்கச்சிகளோடு சேர்ந்து அவங்க நிலத்தில் முட்டைக்கோஸ் வளர்ப்பாங்க. நம்ம குவன்சிக்கும் போய் ஹெல்ப் பண்ணுவார். அதை அறுவடை செஞ்சு சந்தையிலேயும் நம்ம குவன்சிக் வியாபாரம் செய்ய உதவி செய்வார். ஆனால் இது எதுவுமே குவன்சிக்கோட அம்மாவுக்கோ பாட்டிக்கோ பிடிக்காது. அவளங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் சரி வர மாட்டாள் அப்படின்ற மாதிரியும் எப்போ பார்த்தாலும் ஏசனை கரைச்சி கொட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நாள் குவன்சிக்கும் ஏசனும் சந்தையில் முட்டைக்கோஸ் விற்றுட்ருக்கிறப்ப அவங்க பாட்டி பார்த்துட்டு திட்டி எல்லா முட்டைக்கோசையும் கீழே தள்ளி விட்டு ஏசனை திரத்துவாங்க. அப்போ தான் நம்ம குவன்சிக் இடையில் அவங்க பாட்டியை தடுப்பார். ஏசனும் பாட்டியை திட்டி, உங்கள் பையன் ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அப்படியே அந்த ஊரை விட்டு ஓடுற மாதிரி ஒரு சீன் கடைசியில் காமிப்பாங்க. ஆனால் அதோட தொடர்ச்சி அடுத்து வரும் எபிசோடில் தான் காமிப்பாங்க. இதோட எபிசோடை முடிச்சிருவாங்க.
இவ்வளவு தான் இந்த வீடியோவில். இந்த சீரிஸ் ஆல்ரெடி பார்த்துட்டிங்களா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மீதி எபிசோட்ஸுக்கும் இதே மாதிரி வர ட்ராமா எபிசோட்ஸ் தமிழ் டப்பிங்க்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. Until next time, bye bye from Fairy Tales of Love.